ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் குடி. நம்ம சேனலில் எதை பற்றி வீடியோ நிறைய வரும்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் கண்டென்ட் தான் அதிகமாக போடுவோம். அதோட நம்ம இந்த வண்டியை வச்சு தான் நிறையா தூரம் ட்ராவல் பண்ணிடுவோம். ஒரு 70,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதோட ஓனர்ஷிப் ரிவ்யூ கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் நம்ம இந்த வண்டி யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ஓனர்ஷிப் ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு தர. இதில் என்ன ப்ளஸ் இருக்குது, என்ன மைனஸ் இருக்குது அப்படின்றது எல்லாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இருக்கிற அந்த புது வண்டியிலே இருக்கிற கொஞ்சம் இதை வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா இது BS6 தான். BS6 இதோட மாடல் அப்டேட் ஆயிடுச்சு. இதோட அப்டேட் ஆன மாடலை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 70 மைலேஜ் வரும்னு கம்பெனியில் சொன்னாங்க. ஆனால் 70 மைலேஜ்லாம் வரல. எனக்கு தெரிஞ்சு இது 60-65 தான் கைஸ் வருது. சிட்டியில் 60 வரும், ஹைவேஸில் 65 தரும் கைஸ். ஆனால் 70 மைலேஜ் தர அளவுக்கு நீங்கள் அந்த வண்டி ஓட்டணும்னா எக்கனாமிக் ஸ்பீட்லேயே தான் மெயின்டைன் பண்ணணும். அதாவது ஒரு 60-50 அந்த மாதிரி ஸ்பீடில் போனீங்கன்னா தான் இந்த 70 மைலேஜ்லாம் தரும். மற்றபடி இந்த 80-90 அந்த மாதிரி போனீங்கன்னா ஒரு 65 to 60 மைலேஜ் வரும் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது கைஸ். பிரேக்கில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக் பிரேக்கும் ஃப்ரண்ட் பிரேக்கும் அட் டைமில் பிடிக்குதுல, அதனால் பிரேக் நீங்கள் யூஸ் பண்ணக்குள்ள பேக் பிரேக் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்க மாதிரியே இருக்கும். நிறைய பேர் வந்து அதான் கேட்குறாங்க, ஏன்னா வண்டியில் பிரேக் பின்னாடி பிரேக் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்றாங்க. உண்மையாலுமே வந்து பின்னாடி பிரேக் பிடிக்குது. அதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த பிரேக் வந்து நல்லா ஹார்ஷாக வந்து அமுத்தக்குள்ள மட்டும்தான் வந்து பிரேக் ஃபுல்லாக பிடிக்குது. அது ஒரு பிரச்சனை இருக்குது. இன்னொரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஹோண்டா இந்த SP125லுமே இந்த பிரச்சனை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டாங்க. இந்த கீர் ஷிஃப்டிங் ப்ராப்ளம் தான். இந்த கீர் ஷிஃப்டிங் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் கீர் விழுவாமல் போகிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நிறையா வருதுன்னு நம்மக்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டாங்க. அது நானும் வந்து இந்த விஷயத்தை வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் ஷோரூமில் கொடுத்தேன், சர்வீஸ் பண்ண கொடுக்குள்ள வந்து சொல்லி கொடுப்பேன். பட் நான் நீங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுக்குற ஒரு 10 நாள் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் அந்த பிரச்சனை வருது. இப்பயுமே அந்த பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சர்வீஸ் பண்ணக்குள்ள கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி தோணுது. ஆனால் இது பிரச்சனை வந்து எல்லா வண்டியிலுமே வந்துருக்குது.